சோலார் சிஸ்டம் ஸ்டார், அதாவது சோலார் ஸ்டார்னு ஒருத்தர் உருவாயிருக்கு. அப்படி வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி சோலார் சிஸ்டம்லேருந்து பவர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான தத்துவத்தை சொல்லிக்கிறாரு. அது ஒரு தலைகருக்கு பிடிச்சா சின்ன வயசுலேயே குழந்தை தொழிலாளராக சேர்த்து விடப்பட்டது சினிமாவில். நாய் அது வந்து சின்ன வயசுலேயே கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்காம கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்றேன். பால்வாடியில் சேர்க்கறதுக்கு போய்லாம் சூரிய உள்ளேருந்து 2 ஒயரை போட்டு மோட்டரை வச்சு பேன் சுற்றிட்டு இல்லை அவன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பைத்தியக்கார நாய்களெல்லாம் வந்து என்னென்னா இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான் பாருங்க, அரசியல் பேசுகிறான் பாருங்க, அதுதான் கொடுமையாக இருக்குது. இவன் தனிப்பட்ட முறையில் இவன் என்னத்தையும் இவன் இருக்கான், இந்த எருமக்குள் பாட்டினவன் இருக்கான், இந்த இவன் இந்த ஸ்டார்ன்னு இருக்கான், அவன் எருமக்குள் பாட்டினவன் எப்படி தெரியுமா சூப்பர் ஃபிகராக கரெக்ட் பண்ணிட்டு இல்லை அந்த நாய் வீட்டுக்குள்ளே கிடந்துச்சுன்னா அது ஒன்றுமே நம்ம சொல்ல போகிறது இல்லை. வெளில வந்து நீங்கள் எப்படா நீ கருத்து சொல்கிற, கேள்வி கேட்கான்னு எப்படா யாரா நீ யார் நீ கேள்வி கேட்கான்றா கரண்ட்னா 6 மாதம் டைம் கொடுக்குற நாய், உனக்கு என்ன அரசியல் தெரியும், உனக்கு என்ன அரசியல் தெரியும், உனக்கு எதுக்கு வந்து நீ கேட்குற, நீ எல்லாம் உன் மண்டே ஆளு, உனக்கு என்னடா தகுதி இருக்குது வந்து பேசுறது. இந்த வருஷம் வந்து அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 41 டிகிரி. இப்போ இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா 39, நேற்று 39. இதெல்லாம் அக்னி நட்சத்திர பீக்கில் அடிக்கிற வெயில். அவன் செத்துக்கிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்து, கரண்ட் இல்லை, இது ஓடலை, தொழில் பாதிச்சு போயிடும், அவன் சின்ன குழந்தைங்க வீட்டில் தூங்க முடியாது, வயசானவங்க தூங்க முடியாது, உடல்நிலை சரியில்லாதவங்க, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஒரு 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் கரண்ட் இல்லைன்னா இருக்கவே முடியாது, ப்ரெஷர் ஏறிடும், கூட இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு காலத்தில் மனுஷன் இருந்தால் வெயிலே படுத்திருந்தான், அந்த தன்மையெல்லாம் நமக்கு போச்சு, நம்ம கோரப்பல் இருந்துச்சு, இப்போ இருக்கா? ஸோ இப்போ இந்த மாதிரி பழகினதுக்கு அப்புறம் இந்த பைத்தியக்கார நாய்களாம் வந்துக்கிட்டு ஆளாளுக்கு கருத்து சொல்கிறான் பாருங்க. இவனெல்லாம் அடித்து துரத்தாமல் இவன்டெல்லாம் கருத்து கேட்டு போட்டுவிட்டு இதை வந்து நம்ம காமெடியாக உட்காந்து பேசிட்டு இல்லை இதெல்லாம் எங்கே இருந்தா, இவெல்லாம் யார், இவன் 6 மாதம் எதையுமே கேட்காதீங்கன்னா என்ன, இதெல்லாம் கொண்டு போய் குழந்தை தொழிலாளியை கேஸில் உள்ளே போட்டுருந்தாங்க. இப்போ அவங்க பெற்றவங்க குழந்தைய கொண்டு போய் இதை வச்சு தான் பொழப்பு நடத்துருக்காங்க, குரங்க வச்சு பொழப்பு நடத்துகிற மாதிரி. இதுக்கு நீங்கள் மார்க்கெட்டு கிடையாது, ஒன்றும் இல்லை, இது என்னத்தையும் ஒன்று பேசி ஏதோ கட்சியில் சேரணுன்றக்கா என்னத்தையும் பேசிட்டு ஒரு பேர் சென்னைக்கு வராரு மறைக்காயம். யார் இவர்? சார் வணக்கம் சார். வணக்கம் தான். சோலார் சிஸ்டம் ஸ்டார், அதாவது சோலார் ஸ்டார்னு ஒருத்தர் உருவாயிருக்கு. அப்படி வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி ஆரஞ்ச் ஸ்டார், லெமன் ஸ்டார், இப்படிலாம் புதுசாக கோமாளிகள் நிறைய வருவாங்கல்ல. இப்போ வந்து சோலார் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் உருவாயிருக்காரு. சோலார் சிஸ்டம்லேருந்து பவர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான தத்துவத்தை சொல்லிக்கிறார். அதை எந்த சோலார்லேருந்து எடுக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு வீடியோவில்? மாஸ்டர் மகேந்திரன், அந்த இவன் சின்ன பையனை நடிச்சுட்டு. ஆமாம், அவனை சின்ன பையன் அவன் அப்போவே பயங்கரமானது சார். அதான் அது ஒரு தலைகருக்கு பிடிச்சா சின்ன வயசுலேயே குழந்தை தொழிலாளராக சேர்த்து விடப்பட்டது சினிமாவில். சின்ன வயசில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இருக்கும்போதே ஜெயலலிதா ஆட்சியில் ஒருத்தன் வந்து வேலைக்கு போயிருக்கான்னா பெரிய விஷயம். குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்ருக்காங்க, இதை வச்சு பொழைச்சிக்கலான்னு. எப்படி குரங்க வச்சு பொழைக்கிறான்னா அந்த மாதிரி இவனை வச்சு பொழைச்சிக்கலான்னு சொல்லி அவன் குடும்பத்தில் வந்து ஏன்னா சோறு போட்டுருவாங்க, செலவு காசு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டாந்து விடப்பட்ட ஒரு இதுதான் அது. அது என்ன வாயில் எனக்கு வேறு மாதிரி அசிங்கமாக நீங்கள் சொன்னால் கூட அவர் நம்மளை எதுக்கு கேள்வி கேட்க மாட்டா, ஏன்னு கேளுங்க. அவரே சொல்றாரு சார், கேள்வி கேட்காதீங்கிறேன், எதுக்கு எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்டால் மாறுறப்ப அதை நம்ம திட்டினா கூட அவர் கேள்வி கேட்க மாட்டார். கேட்காதீங்க, ஏன் கேள்வி கேட்குறீங்க நம்மளும் சொல்லுவோம். அந்த அவன் ஒரு தருதலை நாய். அது வந்து சின்ன வயசில் கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்காம கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்ருக்காங்க. பால்வாடியில் சேர்க்கறதுக்கு போய்லாம் பால் ஊற்றுறதுக்கு சேர்த்துருக்காங்க படத்தில். ஏதோ பால் கொடுக்குறது, பாயாசம் கொடுக்குறது, அதில் தான் நடிக்க போனோடனே அந்த சீன் உங்களுக்கு தெரியாதா? சூரியவம்சம் படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எத்தனை டேக்கு, எத்தனை ஆங்கிள் கேமரா, என்ன ஷாட்டு, என்ன டைலாக் அப்படின்ட்டு இருக்கா. ஆமாம், அப்போயே அந்த நாய் அடிச்சு துரத்தி விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடிச்சு துரத்தி விட்டாங்க அப்படின்னு. அந்த நாய் இப்படின்னா சொல்லலை, அப்படி கேட்ட ஒரு நாய் டேரக்டர் சொல்லியிருக்காரு, தூக்கிட்டு போறியா இதில் போட்டு அந்த பாயாசத்தை உண்மையிலே விஷத்தை வச்சு கொடுத்துருவாங்க, கொண்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி ஒரு துபாய் கொடுத்தாங்க. அவன் வந்து என்னென்னா இவங்க எல்லாம் எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரில, பிடிக்கிறது இல்லை. இவங்க சினிமாவில் வந்துட்டாலே இவங்க ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்திகளாக பலர் நினச்சிக்கிறாங்க. சினிமான்றது ஒரு மீடியம், ரைட்டு. அதில் வந்து பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணவங்களை வந்து மக்களாக ஈர்க்கப்படுவாங்க. மக்களில் இருக்கக்கூடிய நடிகைகள், அழகான். இப்போ யூடியூப்பில் எல்லாமே வந்துருச்சு. யூடியூப்லன்னா சோசியல் மீடியாவில் எல்லாமே இப்போ நடிகைகளுக்கே வேல்யூ கிடையாது. முதல்ல வந்து என்னென்னா ஒரு காலத்தில் இப்போ வந்து இந்த 2020 வரைக்குமே முன்னாடி வந்து என்னென்னா ஒரு நடிகைகளுக்குன்னு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணோன்னா தந்தியில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது. ஒரு நடிகையோட ஃபோட்டோ, கவர்ச்சி படம் அப்படின்னு ஒன்று பேர் போட்டே போடுவாங்க, கவர்ச்சி படம்.
அதில் வந்து என்னென்னா லைட்டாக இடுப்பு தெரியும், தொப்புள் தெரியும், சைடு தெரியும், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டுருவாங்க. இதை ஆண் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு காலம். அதெல்லாம் பாவப்பட்ட ஜீவன்கள் வாழ்ந்த காலம். அதெல்லாம் இப்போ 60கள் 70ல் வாழ்ந்தவங்கலாம் ரொம்ப பாவம். பிளாக் அண்ட் ஒயிட் சாணி பேப்பரில் ஒரு படத்தை போட்டு நீ என்னத்தை எப்படி ரசிக்க முடியும்? ரொம்ப சோகமான காலம் அதெல்லாம். அதான் எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லுது, முன்னாடி இருந்தது முன்னோர்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80கள் வரும்போது கலர் படம் வந்துச்சு. கொஞ்சமாக கலர் படம் வரும்போது தந்தியில் ஃப்ரெண்டு போடுவாங்க கொஞ்சம். அப்போ டெபனீர்லாம் வந்துருச்சு. டெபனீர்னு ஒரு புக்கு பழைய ஆள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா செருப்பு விளக்கமாற்ற எடுத்துட்டு துரத்தாத குறை அவங்கள துரத்து. டெபனீர் தெரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு இது பிஞ்சிலே பழுத்து போயிருக்குன்னு வாங்கி. டெக்கான் கிரானிக்கல்லாம் தெரியும். டெக்கான் கிரானிக்கல்ன்றது பேப்பர் நீங்கள் பிறந்த காலத்தில் வந்து. டெபனீர் வந்து நீங்கள் வந்து அது இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, வேண்டாம். அதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது சொன்னாலும். அதில் போடுவாங்க பாருங்கள் ஃபோட்டோஸ், பின்னி எடுத்துடுவாங்க. ஃபோட்டோகிராஃபினா அப்படி. அதில் வந்து இந்தி நடிகைகளோட கவர்ச்சி படம் போடுவாங்க. போட்டால் பயங்கரமாக அதை வாங்கி படிக்கிறதுக்கு பணக்கார இருக்கும். அப்போயே 50 ரூபா. அது ஒரு புக்கு 50 ரூபா. எல்லாம் ஆல் பேஜ் கலரு, கண்ணாடி மாதிரி அப்படி நேரில் உருவத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ. அது நடிகர் நடிகைகளுக்கான இது போட்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்மள வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு. அது மாதிரி ஆனந்த விடன் கும்பம்லாம் சின்ன சின்னது புக்கு. அது சினிமா எக்ஸ்பிரஸ் பெருசு, கலர் படம் போடுவாங்க. அப்போ கவர்ச்சி படம், நடிகைகளோட படம் லைட்டாக அப்படி சைடில் கீழில் மேலே பார்க்கும்போது இவங்க அப்படியே பார்ப்பாங்க, கிறங்கி போய் பார்ப்பாங்க. பாவப்பட்ட 90 கிட்ஸ்லாம், 90 கிட்ஸு 80 கிட்ஸு இதெல்லாம் பாவம். அப்படி இருந்த காலங்கள் உண்டு. இப்போ வந்து என்னென்னா லைவாகவே நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம். அப்படி ஒரு காலம் வந்ததுனால நடிகைகளுக்கே மார்க்கெட் இல்லை. இப்போ இந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும் கலர் படம் போடுவாங்க தந்தியில். இதிலலாம் நடிகைகளுடைய கவர்ச்சி படமாக போட்டு ஒரு கவர்ச்சியாலாம் எழுதுவாங்க. இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சா நீங்களே அனுபவிக்கலாம், பார்க்குறது மட்டும் கிடையாது. அப்படி ஒரு காலம் வந்துச்சு 2K கிட்ஸ் காலம். இப்போ எவன் போய் எவனை பார்த்துட்டு இருக்கேன்? இப்போ நடிகர்களுக்கே அவுட்டு. இப்போல்லாம் வெர்டிகல் சீரீஸ்ன்றாங்க, ஹரிஜாண்டல் சீரீஸ்ன்றாங்க, பூரா 70% அவுத்துறாங்க. சார் ஒரு பையன் நேரத்தில் ஆரியன் கேள்வினா ஒருத்தர் பையன் இருக்கான். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறான் சார், கிரியேட்டர். வீடியோ ஒன்று 50 மில்லியன் 60 மில்லியன் 100 மில்லியன் போகுது. அந்த பையன் ஒரு வீடியோ போடுறான், அவன் பேரை சொன்னால் அல்காரிதம்னு சொன்னால் வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு அவன்லாம் ட்ரெண்டில் இருக்கிறான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறவங்களே நல்ல கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, சூப்பர் கண்ணா. எல்லாருமே வைரல் ஆகி ஒரு 10 கோடி பேர் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இன்னமும் சினிமாவில் போய் ஸ்டாரா அப்படிங்கிற ஒரு சிலர் இருக்கா சார். ஆனால் இவனெல்லாம் எவனுக்குமே தெரியாதுங்க. படம் இல்லாமல் சும்மா தான் இருக்காரான். ஏங்க முதல்ல அவனுக்கு சோறு இருக்கான்னு பாருங்க. படம் இருக்கு. இவன் யூடியூப்பில் வியூஸ் போடுறதுக்காக போய் பேட்டி எதையாவது பேட்டி கொடு. நம்ம ஆட்களில் எவனையா பிடிச்சி வாங்க எந்த கிரிக்கெட் மாட்டுவானோ அவனை பிடிச்சி இது பண்ணுவாங்க. கோமாளி மாதிரி ஏதாவது பண்ணால். ஆமாம், இந்த கோமாளியை கூப்பிடணுன்னா. ஏன்னா இப்போ கோமாளிகள் காலம் இது. ஜெர்ம கழுவுனவன், அதுக்கப்புறம் இது தர்பூசணி திங்கிறவன், இவன் தான் இன்றைக்கி ஸ்டாரு, அறிவாளி. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த இவனை மாதிரி ஆள் பலூன் வியாபாரிங்க. ஆமாம், இவங்க தான் இன்றைக்கி ஸ்டாரு, அறிவுஜீவி. நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், அறிவுஜீவி ஆயிடுவீங்க. ஆமாம், கல்லூரிகளுக்கு போகலாம், எல்லா காலேஜ்லேயும் கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து 4 கருத்து அந்த இதில் விஞ்ஞானி கூட சொல்ல நம்ம பேசலாம், என்ன வேணால் பேசலாம், ஏற்றுப்பாங்க. ஆமாம் சார், சயின்டிஸ்ட் கூட அந்த மரியாதை கிடையாது. கண்ட நாய் பேயெல்லாம் கூப்பிட்டு போய் காலேஜில் ஏற்றி பிள்ளைங்களோட தரத்தையும் குறைச்சி அதையும் சைக்கோவாக்கி அவங்களும் வான்னு ஆடுறாங்க. இல்லை எல்லா வயசு இப்போ நாங்கள் படிக்கும்போது மட்டும் பொம்பளையை திரும்பி பார்க்காம இருந்தாங்க. இல்லை ஆம்பளை பொம்பளையை திரும்பி பார்க்கல, பொம்பளை ஆம்பளையை திரும்பி எல்லாம் இருந்துச்சு. எல்லா காலத்துலேயும் காட்டு மிராண்டி காலத்துலேருந்து இருக்க தான் தெரியுது. இந்த அளவுக்கு இல்லையா? இந்த அளவுக்கு இல்லை. இது கேடு கெட்டத்தனமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு அளவு, ஒரு லிமிட்டுன்னு இருக்குது. எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. நீ நினச்ச நேரத்துக்கு வாழலாம், நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்லாம், நினச்ச நேரத்துக்கு ஊர் சுற்றலாம், நினச்சவனோட போகலாம் அப்படின்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, எல்லை இருக்குது. அதுக்காக நீ வயிற்றுச்சலில் பேசுகிறோன்னு நினச்சிடுவாங்க சில பேர். உனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்குது. புரியுதா? ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? தாந்தோண்டித்தனமான வாழ்க்கை, தாந்தோண்டித்தனமான பழக்கம் எவனுக்கு, அதாவது ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனுஷனாக இருப்பான். ஒன்று சைக்கோவாக இருந்தாலும் சரி, செக்ஸ் பைத்தியமாக இருந்தாலும் சரி, ஏன்னா தூக்கம் வராத பைத்தியமாக இருந்தாலும் சரி, சாப்பிட அலையிற பைத்தியமாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கட்டு, யாராவது ஒரு அப்பன் ஆத்தால புருஷன் பொண்டாட்டி இல்லை பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு யாரோட கட்டுப்பாட்டில் ஒரு அச்ச உணர்வு,
ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மனசில் இருந்தால் மட்டும்தான் மனுஷனாக வாழ முடியும். நீ எவனும் நம்மளை கேட்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களை யாரும் கேட்கக்கூடாது தான், சுதந்திரம் தான். ஆனால் தாந்தோண்டித்தனமான உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களை சீக்கிரமே அழிச்சிடும். இந்த இப்போ 21 வயசில் வந்து செத்து போயிட்டா, சூசைட் பண்ணிட்டா. டாப் ஹீரோயின் இதில் சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தவ, சினிமாவில் பயங்கரமான பிரேக்கிங்கு, செத்துட்டா. ஏன்னா உனக்கு உண்மையான நட்பும் உண்மையான கேர் எடுக்கிற ஆளும் உண்மையாக இந்த உலகத்தோட உண்மையான விஷயம் தெரிலன்னா அவன் எப்போ மண்டையை போடுவேன்னு யாருக்குமே தெரியாது. வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த வயசில் வேணாலும் பிரேக்கிங் வரலாம், எந்த வயசில் வேணாலும் எது வேணாலும் வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி அரமெண்டல் லூஸு சோத்துக்குள்ளி பார்க்குறவங்க எல்லாரையும் லூஸுன்னு நினச்சி சோலார் சிஸ்டத்துலேருந்து கரண்ட் எடுக்கலாங்க. இது எல்கேஜி படிச்சிருந்த உள்ள இந்த கடை கூட தெரியல. சோலார் சிஸ்டம்லேருந்து கரண்ட் அது சோலார் பேனல் சிஸ்டம்னு தெரில. அது என்ன சொல்கிறானே அது இல்லாமல் வீட்டுக்கு வீடு என்ன பேசுகிறேன். அவங்க வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்கலாமா சார்? தனியாக ஏதோ அணுலை இண்டிவிஜுவலாக தனியாக அணுலை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அணுவில் எங்கே வச்சுருக்கான், அடுப்பில் உழ வச்சிருக்கானே தெரியாது. அந்த அளவு கூட அவன் காசு இல்லை, படமும் இல்லை. சூரிய உள்ளேருந்து 2 ஒயரை போட்டு மோட்டரை வச்சு பேன் சுற்றி பேசுகிறான். இல்லை அவன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பைத்தியக்கார நாய்களெல்லாம் வந்து என்னென்னா இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றான் பாருங்க, அரசியல் பேசுகிறான் பாருங்க, அதுதான் கொடுமையாக இருக்குது. இவன் தனிப்பட்ட முறையில் இவன் என்னத்தையோ இந்த இவன் இருக்கான், இந்த எருமக்குள் பாட்டினவன் இருக்கான், இந்த இவன் இந்த ஸ்டார்ன்னு இருக்கான். அவன் எருமக்குள் பாட்டினவன் எப்படி தெரியுமா, சூப்பர் ஃபிகராக கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அங்கே எப்படி இருந்தாலும் தெரியும் நமக்கு. இப்போ என்னென்னா அவர் செலிப்ரிட்டி ஆகிட்டார். அதெல்லாம் செலிப்ரிட்டி ஆன உடனே என்ன பண்ணுறாளுங்கன்னா சில பேர் இவனோட சேர்ந்து ஃபோட்டோ போட்டோம்னா நம்ம கவனிக்கப்படுவோம், லைக்ஸ் பிச்சுக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்குது. அவனை அறிவாளின்னு சொல்கிற பைத்தியங்கள் இருக்குது. அப்போ அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா நம்ம கிராமத்தில் நமக்கு தெரியும் என்னன்னு. சரி ரைட்டு, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரும், ரைட் ஓகே. அழகழகான பிள்ளைங்களாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான், ஒவ்வொன்றையா கரெக்ட் பண்ணி எப்படி தூக்குறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2-3 ஆயிருக்கு. இப்போ நமக்கு அந்த தகவல் படி இருக்குது. இன்னும் சிலதை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்ட் பண்ணி அழகாக ஆட்டையை முடிச்சுவான். நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு பாப்புலர் ஆகணும், படித்த அறிவோடு இருந்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி எதையாவது பண்ணுங்க. எவனாவது வந்து பேட்டி எடுப்பான், திடீர்னு உலக அரசியல் பேசுங்க, ஸ்போர்ட்ஸ் பேசுங்க, அரசியல் பேசுங்க, அறிவா பேசுங்க. இவருக்குள்ள இப்படி ஒரு விஷயமா உங்களை கொண்டு போய் வச்சிருவாங்க. அவன் ஆட்டையை முடிக்க வேண்டியதை அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நல்லா இருக்கு, அவனுக்கு தேவையானதை அவன் முடிச்சுட்டு போயிடுவான். நல்லது தான், அதெல்லாம் திறமை தான். இது வகையான திறமை தான் சார், இது ஒரு வகையான திறமை தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படி வைரல் ஆகணும் முக்கியம் இல்லை, யாரை எப்படி கவர் பண்ணணுன்றது தெரிஞ்சால் போதும், யாரை எப்படி கரெக்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சு பொழைச்சிக்கலாம். நீங்கள் வந்து செலிபிரிட்டியாக வாழலாம். சட்டையை கழிச்சு 4 நாள் சுற்றிட்டு திடீர்னு அறிவு பைத்தியக்காரமாக தெரிஞ்சா பிச்சைக்காரன் பிச்சைக்காரருங்க. அவர் பெரிய அறிவாளிங்க, படித்தவர், ஜீனியஸ்ங்க அவர் அப்படின்ற மாதிரி 4 நாய்ங்க சொல்லிட்டு இருக்கு. ஐன்ஸ்டீன் பற்றி பேசுகிறாரு, ஆப்பிரிக்கா பற்றி பேசுகிறாரு, ஈரான் பற்றி பேசுகிறாரு, நம்மளை புகழ்ந்துட்டு கடைசியில் போயிடுவாளுங்க அவனோட. நல்லா இருக்குது இந்த மெத்தட் சார். இப்படிதான் போயிட்டுருக்கு உலகம், இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னது சொல்கிறது இல்லை, உண்மையிலே படித்து அறிவாளியாக இருக்க சயின்டிஸ்ட்டை கேவலமாகவும் எதையோ கேவலமாக பண்ணிட்டு திடீர்னு 4 நல்ல கருத்து பேசினா அவரை ஞானியாகவும் அறிவாளியாகவும் பார்க்குறாளுங்கல்ல. இதுதான் வந்து பெரிய கேடு கெட்டது. இது எங்கே போய் என்னத்தை சொல்கிறது? அதுக்கு பேர் தான் நாங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி கூட்டம்லாம் சேர்ந்து தான் இப்போ ஒரு அரசியலுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி கூட்டம் தான் இப்போ நம்மளை ஆட்சி செஞ்சது. புரியுதா? இந்த கூட்டத்தை அகற்றி அடியோட வேரோட பிடுங்கி போடலன்னா பைத்தியங்கள் மட்டும்தான் வாழ முடியும். எதுவுமே தெரியாமல் தாண்டோண்டித்தனமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்கள். எங்கே வேணாலும் போகலாம், எவனோட வேணாலும் போகலாம், எவ்வளோட வேணாலும் போகலாம் அப்படின்றது தான் போய்ட்டு. அதான் சார் இப்போ மாஸ்டர் மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, கரண்ட் இல்லைன்னா எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, 6 மாதம் கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் நீ சாப்பிடாம ஒரு 6 மாதத்துக்கு வா, உன்னை அடைச்சி போடுறோம் வா, நம்ம கேள்வி கேட்காத வா, நீ பதிலும் சொல்லாத, நம்ம ஆஃபீஸில் அடைச்சி போட்டுருவோம் அந்த நாயை கூப்பிட்டு. 6 மாதம் உள்ளே கடை, 6 மாதம் உள்ளே கடை, எந்த கேள்வியும் கேட்காத, உனக்கு சோறும் கிடையாது கரண்ட்டும் கிடையாது, அப்படியே உட்காந்துருவா. சோலாரில் கரண்ட் எடுத்து சோலார் பிளேட்டு 2 வயரும் வாங்கி தரோம், அதை வச்சு கரண்ட் எடுத்து நீ பொழைச்சிக்க. வீட்டுக்குள்ளேயே கரண்ட் வந்ததுன்னா ஃபேனை போட்டு ஓட்டிக்க, மோட்டர் வச்சு போன மோட்டர் வச்சு நீயே ஓட்டிக்க. ஸ்கூலில் அந்த 2 பேட்டரியை வச்சு உருளைக்கிழங்குல ஒயரை மாட்டி பயில ஏதாவது லைட் ட்ரை பண்ணுவோம்ல சார், அந்த இதெல்லாம் பார்த்துருப்பாரு சார். அதான் கெஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட்டாக எங்கேயா கூப்பிட்டுருப்பாங்க எக்ஸிபிஷனில் போயிட்டு, ஓ இதுலேருந்து கரண்டெல்லாம் எடுக்கலாமான்னு கண்ணா மட்டும் இதை உட்காந்து இன்டர்வியூவில் வளர்ட்டா சார் லூசு போய். இல்லை இதுதான் நடந்திருக்கும். பட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து என்னென்னா பொழுதுபோக்காக நம்ம பேசலாமே தவிர இது பண்ணி போய்க்கிறோம். இல்லை சார், நம்ம ஏன் இப்போ அவரை விமர்சிக்கிறோன்னா, அந்த நாய் வீட்டுக்குள்ளே கிடந்துச்சுன்னா அது ஒன்றுமே நம்ம சொல்ல போகிறது இல்லை. வெளில வந்து நீங்கள் 6 மாதம் கேள்வி எப்படா நீ கருத்து சொல்கிற, கேள்வி கேட்கான்னு எப்படா யாரா நீ, யார் நீ
கேள்வி கேட்கான்றா கரண்ட்னா 6 மாதம் டைம் கொடுக்குறேன். நான் உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு எதுக்கு வந்து நீ கேட்குற? நீ எல்லாம் உன் மண்டே ஆளு, உனக்கு என்னடா தகுதி இருக்குது இது வந்து பேசுறதுக்கு? பவர் கட்டில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் சப்ளைக்கு வந்து கரண்ட் இல்லாமல். பல ஆப்ரேஷன் தேட்டரில் கரண்ட் இல்லாமல் நிறைய பேர் எடுத்துருக்கேன், செத்துருக்காங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு அவன் மண்டை காஞ்சி போயிட்டு இருக்கான். இது பண்ணிவிட்டு 24,000 மெகாவாட் இப்போ இந்த சம்மரில் மட்டும் 28,000 மெகாவாட். அதாவது வரலாறு காணாத ஹைப்பு. போன மாதம் இந்த 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வரலாறு காணாத அளவுக்கு பவர் கன்சப்ஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 26,000 சில்லற மெகாவாட் ஏறி. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படி ஆயிருக்கு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோ யூசேஜ் அந்த அளவுக்கு. ஏன்னா எப்போவுமே வந்து என்னென்னா இந்த சம்மர் டைமில் அக்னி நட்சத்திரம் மட்டும்தான் முன்னேழு பின்னேழு நடுவேலுன்னு இருக்கும். நடுவேலு பீக்கில் இருக்கும். அந்த நடுவேலில் ஒரு நாளோ 2 நாளோ 41 டிகிரி போச்சு அப்படின்னா பெரிய ஜொப்பா தப்புச்சிட்டோண்டா, 41 தாண்டி இன்றைக்கெல்லாம் இறங்கிடுச்சு. அப்போ அடுத்து 39, 38 இறங்கிடுச்சுன்னா டவுனில் தான் இறங்கும். 37, 38, 39 வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். பீக்கில் அக்னி நட்சத்திரம் ஒரு 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 கட்டத்தில் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் 41, 42, 39 சில்ட்ரன் போகும். அன்றைக்கி மட்டும் மக்கள் செத்துருவான். அதுக்கப்புறம் அப்படியே 39 வந்துடும், 38 ஒரு அந்த மே மாதம் எண்டு வரைக்கும் 38 அப்படியே 39லே இருக்கும். அப்புறம் அப்படியே டவுன் ஆகி 37க்கு வந்துடும். இப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வருஷம் வந்து அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறமும் 41 டிகிரி. இப்போ இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? 39, நேற்று 39. இதெல்லாம் அக்னி நட்சத்திர பீக்கில் அடிக்கிற வெயில். அவன் செத்துக்கிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்து. கரண்ட் இல்லை, இது ஓடலை, தொழில் பாதிச்சு போயிடும். சின்ன குழந்தைங்க வீட்டில் தூங்க முடியாது, வயசானவங்க தூங்க முடியாது, உடல்நிலை சரியில்லாதவங்க, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஒரு 65-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் கரண்ட் இல்லைன்னா இருக்கவே முடியாது. ப்ரெஷர் ஏறிடும். ஏன்னா அந்த சொகுசுலேயே வாழ்ந்து இந்த ஜென்ரேஷன் பழகிடுச்சு. 2080 அப்புறம் கூட இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு காலத்தில் மனுஷன் இருந்தால் வெயிலே படுத்திருந்தான். அந்த தன்மையெல்லாம் நமக்கு போச்சு. நம்ம கோரப்பல் இருந்துச்சு, இப்போ இருக்கா? ஸோ இப்போ இந்த மாதிரி பழகிட்டோம். பழகினதுக்கு அப்புறம் இந்த பைத்தியக்கார நாய்ங்களாம் வந்துக்கிட்டு ஆளாளுக்கு கருத்து சொல்கிறான் பாருங்க. இவனெல்லாம் அடித்து துரத்தாமல் மெண்டலாக கருத்து கேட்டு போட்டுவிட்டு இதை வந்து நம்ம காமெடியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இல்லை இதெல்லாம் எங்கே இருந்தா? இவெல்லாம் யார்? இவன் 6 மாதம் எதையுமே கேட்காதீங்கன்னா என்ன? இதெல்லாம் கொண்டு போய் குழந்தை தொழிலாளியை கேஸில் உள்ளே போட்டுருந்தாங்க. இப்போ அவங்க பெற்றவங்களை குழந்தைய கொண்டு போய் இதை வச்சு தான் பொழப்பு நடத்துருக்காங்க. குரங்க வச்சு பொழப்பு நடத்துகிற மாதிரி. இதுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு கிடையாது, ஒன்றும் இல்லை. இது என்னத்தையும் ஒன்று பேசி ஏதோ கட்சியில் சேரணுன்றக்கா என்னத்தையும் பேசிட்டு இவங்க ஃபியூச்சர் எம்எல்ஏ. இவன் வந்து கட்சியில் சரி, இவன் அமைச்சராவான். இங்கே இருக்கிறவங்களாம் நக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆல்ரெடி இருக்கு கரண்ட் இல்லாமல் இவனை கேள்வி கேட்காம. அதான் கேட்காது, மைக்கு போட்டு கேள்வி கேட்டால் வந்துருமா கரண்ட்? என்ன பேச்சு, என்னடா பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி எத்தனை பேச இப்போ அரசியல் கட்சி சேர்றதுக்காக தான் அந்த பிளானோ? ஆமாம். ஏன்னா இவரே என்ன சொன்னார்னா, கேள்வி கேளுங்க, உங்களோட உரிமை கேள்வி கேட்கறது, நம்ம கேள்வி கேட்டால் தான் கிடைக்கும். இல்லை இதெல்லாம் ஒரு ஆள்னு இதெல்லாம் போட்டாங்க பாருங்க எடுத்து 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து கேள்வி கேட்காதீங்கிறார். ஸோ இப்போ தான் சார் இறுதியாக ஒரு கேள்வி. ஆல்ரெடி நம்ம அந்த தாவேக்கா மினிஸ்டர், இப்போ இவர் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, ஓகே. மினிஸ்டர் பண்ணுற ஒரு சில எவனுக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு போட்டான். அவன் பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? இன்னொரு மினிஸ்டர் பார்த்தீங்களா, ஒரே டாக்டர் தானே ஒரே பேஷண்ட்டுக்கு பார்க்கணும், மாற்றி மாற்றி பார்த்தா அது பேஷண்ட் தப்பாயிராதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஒரு டாக்டர் லீவ் போட்டானா இன்னொரு டாக்டர் வராமல் பேஷண்ட் செத்துல போயிடுவான். 10 நாள் பார்க்கட்டும், தூங்காமல் டாக்டர் பேஷண்ட் பக்கத்துலேயே ஒரே டாக்டர் உட்காந்து 10 நாள் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் போட்டோம். அப்புறம் அடுத்து வந்துடுவான்ல, அவனை யார் பார்ப்பா? அப்போ 30 நாள் தூங்க வேலை பாருங்க, அப்புறம் டாக்டர் இருக்கீங்க. அப்போ ஒரு டாக்டரை வச்சு எத்தனை பேருக்கு பார்ப்பீங்க? 500 பேஷண்ட். அப்போ ரிசைன் பண்ணிருங்க அப்படிங்கிற ரேஞ்சு கேட்குறேன். என்ன ஆக்சுவலி டியூட்டி டாக்டர் என்ன, சீஃப் டாக்டர்னா என்னன்னே தெரியாமல் போயிட்டு அரசு மருத்துவர்களை வந்து மருத்துவமனையில் மருத்துவர்களை மென்டல் பிடிக்க வைக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுது? என்னென்ன பைத்தியகாரத்தனம்லாம் பண்ண போகிறாங்கன்றது நீங்கள் பொறுத்து தானே பார்க்க போகிறீங்க. இதாவது பரவாயில்ல சார். ஏங்க வேளாண் இது மேட்டூரில் தண்ணி திறக்கலன்னதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன் சார். நான் பேசவும் முடியல சார். எப்பவும் குறுவை சாகுபடிக்கு வந்து ஜூன் 12, 13 அந்த தேதியில் தொடர்ந்து தண்ணி திறந்துட்டு இருந்தாங்க. ஏன் சார் இந்த வருஷம் திறக்கல கேள்வி கேட்டாங்க. தண்ணீர் திறக்கவில்லை, இல்லை நாளை திறப்போம், இல்லை காரணம் இதுதான், அப்படி தானே பேசணும். வித்தியாசமாக சொல்கிறாங்க. நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவாக தான் இருக்கும், நீ கவலைப்படாது. அதான் சார் என்ன, அதான் சொன்னோம்னா நல்ல முடிவாக இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன தெரிஞ்சா தானே சொல்லுவாங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக சார். அவங்களுக்கும் பதில் தெரில, பதில் தெரிஞ்சவங்களும் பேச மாட்டுறாங்க, கேள்வி கேட்டால் கேட்காதீங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில சார். எனிவேஸ் அந்த துணை முதல்வர் போஸ்டிங்க்கு எல்லாருமே அடி போடுறாங்க.
அடுத்து பல பேர் வெளில வந்து பேட்டி கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு பல பேர் வருவாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நமக்கும் உரிமை இருக்குது, அதனால் கேள்வி கேட்க வேண்டியது நம்ம உரிமை. தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த சோலார் ஸ்டார் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சோலார் ஸ்டார் மாதிரி விடுங்க, அவர் வைத்தியம் இல்லை சார், சோலார் ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி அடுத்து மில்கி வே ஸ்டார் அந்த வேலை இருப்பார், வருவார். நீங்கள் பால் விலை உயர்ந்துருப்பீங்கன்னா பாருங்கன்னு ஒரு மாதத்தில் பால் விலை வந்து பயங்கரமாக உயரும். ஏன் கேள்வி கேட்குறீங்க, பால் விலை உயர்ந்தானுங்க எங்கே, ஆனால் மில்கி வேலேருந்து மில்க் எடுப்பேங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கிளம்பி வருவான். அது மாதிரி புது அரலூசங்கள் கிளம்பி வரும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.